டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நமது பயிற்சி மையம் குரூப் 4 தேர்விற்கு டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. ஸ்பீட் டெஸ்ட் பேட்ச் என்று சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் மார்ச் 11 முதல் ஆரம்பமாகிறது. வாட்ஸ்அப் குழுவில் தேர்வு நடைபெறும். வினாத்தாள் PDF வடிவில் வழங்கப்படும். அட்டவணையின்படி 3 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வு நடைபெறும். மொத்தம் 23 தேர்வுகள். ஒவ்வொரு தேர்விலும் 200 வினாக்கள் கொடுக்கப்படும். அதில் தமிழ் 100 வினாக்கள், பொது அறிவு 75 வினாக்கள், கணிதம் 25 வினாக்கள் என மொத்தம் 200 வினாக்களுக்கு தேர்வு நடைபெறும். தேர்வு முடிந்த பிறகு மாணவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். தேர்வு வினாத்தாளில் சந்தேகம் ஏதாவது இருப்பின் நமது யூடியூப் சேனல் மூலமாக விளக்கங்கள் கொடுக்கப்படும். தேர்வுக்கு தயாராகும் நாட்களில் சக நண்பர்களுடன் டிஸ்கஷன் செய்வதற்கு தனியாக வாட்ஸ்அப் குழு ஒன்று பயன்பாட்டில் இருக்கும். இணைந்து அதில் பயன்பெறலாம். ஒட்டுமொத்த தேர்வுக்கும் தேர்வு கட்டணம் 100 ரூபாய் மட்டுமே. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விருப்பமுள்ள மாணவர்கள் திரையில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா அந்த பாடத்தில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப முக்கியம், அதை பற்றி நம்ம இப்போ ஓரளவுக்கு நம்ம நோட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கும் சிந்து வெளி நாகரிகம். இதில் முதல்ல என்ன மெயின்ஸ் இருக்குன்னா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு 4 நாகரிகங்களை கொடுத்துருப்பாங்க. ஒன்று மெசபடோமியா நாகரிகம், 2வது சிந்துவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். ஒவ்வொன்றுக்கும் காலகட்டம் கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னா 3500லேருந்து 2000 பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி. ஸோ இந்த வருடங்கள்லாம் படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கேட்பாங்க. மெசபடோமியா நாகரிகம்னா 3500லேருந்து 2000, சிந்துவெளி நாகரிகம்னா 3300 to 1900, எகிப்து நாகரிகம்னா 3100 to 1100, சீன நாகரிகம் 1700 to 1122. ஸோ இந்த வருடங்களை படித்து வச்சுக்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புக்கில். மக்கள் எதற்காக நதிக்கரையை தேடி போய் குடியேறுறாங்க? அங்கே கண்டிப்பாக மக்கள் வசிக்கிறதுன்னு வளமான மண் இருக்கும். அப்போ தான் விவசாயம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வளமான மண், அதனால் போகிறாங்க. அடுத்து 2வது ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. ஸோ நீருன்றது ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்குது ஒரு மனிதனுக்கு. அதனால தான் அங்கே குடிக்கிறதுக்கும் தண்ணியை பயன்படுத்திக்கலாம், நம்ம கால்நடை வளர்ப்புக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம், விவசாயத்திற்கு நீர்ப்பாசனத்துக்காகவும் தண்ணியை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால தான் நதிக்கரையில் குடியேறினாங்க. அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. போக்குவரத்து ஏற்ற வழின்னா என்ன? அந்த ஆற்றின் வழியாக படகின் மூலியமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எளிமையாக இருக்குன்றதுனால அந்த ஆற்றை அப்படி பயன்படுத்தினாங்க. அதனால தான் நதிக்கரையில் மக்கள் குடியேறினாங்க அப்படின்னு புக்கில் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், அரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். இதெல்லாம் முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. அரப்பா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு பொருள். அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். ஸோ இதெல்லாம் கேள்வி, எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் மாதிரி. அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்னா சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன்றவர் யாருன்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரர், ஆராய்ச்சியாளர். அவர் ஒரு படைவீரராக இருந்தார், ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தார். அதனால தான் இடிபாடுகளை போய் கண்டுபிடிச்சார் ஆராய்ச்சியாளராக. எங்கே பணி செய்கிறாருன்னா கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணி செய்கிறார். அடுத்தது பாருங்கள், தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். இந்த சார்லஸ் மேசன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஆராய்ச்சியாளர் தானே, இவர் போய் செக் பண்ண போகிறாரு. அப்போ இந்த பாகிஸ்தான் அந்த இருக்கிற பகுதியில் சில செங்கல் திட்டுகளாக இருந்துருக்குது. இதை பார்த்து அவர் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். அதாவது இப்போ கேட்கலாம், இந்த வரிகளை சொல்லிவிட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். சார்லஸ் மேசன் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் சிந்து சமவெளி நாகரிக ஆராய்ச்சி செய்ய போகும்போது இந்த பாகிஸ்தானில், அதாவது இந்தியாவோட வடமேற்கு பகுதியை பார்வைக்கும் போது ஒரு செங்கல் திட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார். இதுதான் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். ஸோ இப்போ அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றை சொன்னவர் யாருன்னா, கொடுத்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். ஸோ இதுவும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றை கொண்டு வந்தவர் அப்படின்னா யார்? சார்லஸ் மேசன் என்பவர் தான் அது கண்டுபிடிச்சி கொடுத்தார். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி எக்ஸாமில் மெயின் என்னவோ. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், கிபி 1856
பொறியாளர்கள் லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அதாவது கிபி 1856 ஒரு ரயில் பாதை போடுறதுக்கு போகிறாங்க. எங்கேருந்து? லாகூர்லேருந்து கராச்சி, அதுக்கு இடைப்பட்ட ஒரு ரயில் பாதை அமைக்கிறது போகிறாங்க. அப்போ ரயில் பாதை அமைக்கணும்னா நிலத்தெல்லாம் தோன்ற சூழல் வருந்தானே. அந்த மாதிரி தோண்டும்போது அவங்களும் அந்த தோன்றவங்களுக்கும் சுட்ட செங்கற்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்க அதனுடைய முக்கியத்துவத்தை கருதாமல் அதை அதனுடைய வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் சில பேர் அது ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு வரலாறுகளை அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாங்க, நாகரிகங்களை. ஸோ அப்போ அந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கும் பொருள் எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா 1856. இந்த வருடங்கள் முக்கியம். அடுத்து பாருங்கள், கிபி 1920 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர் தொல்பொருள் ஆய்வாளர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை சிந்துவெளி நாகரிகம் அகழாய்வு செய்த ஆண்டு எதுன்னு கேட்டாலும் 1920 கிபி. சரிங்களா? அடுத்து இது முக்கியமானது. அடுத்து பாருங்கள், ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்னா 1924. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சார்லஸ் மேசன் வந்தார். அவர் தான் இடிபாடுகளை முதல் கண்டடிச்சார். அப்புறம் முதல் வரலாற்று சான்று அவர் தான் கொடுத்தாரு. இப்போ ஹரப்பான்னு ஒரு பகுதி இருக்குது, மொஹஞ்சதாரோன்னு ஒரு பகுதி, 2 பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது 2துலேயும் பொதுவான அம்சங்கள் இருக்குது, அதில் இருக்கிறது இதில் இருக்குது, அவங்க பின்பற்றதை இவங்களும் பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சில இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அவர் தான் யார்? சர் ஜான் மார்ஷல். அது எந்த வருஷம்னா 1924. ஸோ இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த பொதுவான அம்சங்களை யார் கண்டறிஞ்சார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சார் ஜான் மார்ஷல் யாருன்னா, இவர் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறை இயக்குனர் ஆவார். அவர் சார்லஸ் மேசன் கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய பணிவீரர், ஆராய்ச்சியாளர். இந்த ஜான் மார்ஷல்ன்றவர் தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர். இவர் இந்த பணியை செய்கிறது இவர். அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அதாவது இவங்க 2 பேர், இன்னும் நிறைய பேர் அதுக்கப்புறம்லாம் கண்டுபிடிச்சி இதில் எது பழசு அப்படின்னு பார்க்குறாங்க. ஹரப்பா பழசா மொஹஞ்சதாரோ பழசான்னு பார்க்கும்போது ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அடுத்து அந்த பாக்ஸில் இருக்கும், நாகரிகம் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்றாங்க. அதாவது நாகரிகன்ற சொல் எப்படி உருவாச்சான்? பண்டைய லத்தீனில் ஒரு சொல் இருந்துச்சு. அந்த சொல்லு பேர் தான் சிவிஸ். சிவிஸ்ன்றது ஒரு லத்தீன் சொல். அந்த லத்தீன் சொல்லுன்னு தான் நாகரிகம் வந்துச்சான். அதுக்கு என்ன பொருள்னா நகரம் அப்படின்னு பொருளாம். சிவிஸ்னால் என்ன அர்த்தம்? நகரம். அதனால தான் நாகரிகம் என்ற சொல் லத்தீன் சொல்லு தான் வந்ததுன்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அடுத்து, தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? எதை வச்சு அவங்க புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு சில பாயிண்ட்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கின்றன. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல, செங்கல் கிடைக்குது, கற்கள் கிடைக்கும், உடைந்த பானை ஓடுகள்லாம் கிடைக்கும். அதை எடுத்து அதை ஆராய்ச்சி செஞ்சு அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்றாங்க. அதை வச்சு தான் பொருள் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன. இலக்கியங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த காலத்தில் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க, இந்த இதை பின்பற்றுறாங்கன்னு. ஸோ அதை வச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து, புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பு கண்டறிய வான்வெளி புகைப்படங்கள். வான்வெளியே ஒரு புகைப்படத்தை கண்டுபிடிச்சி அந்த நகரங்கள் மேற்பரப்பு எப்படி இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாமே வான்வெளி புகைப்படங்கள் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சேட்டலைட் வியூ தான் அது கணக்கு. அடுத்து பாருங்கள், நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புலவரடியை பயன்படுத்துகின்றன. மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னு, அதாவது நிலத்துக்கு அடியில் போய் நம்ம ஆய்வு செய்யணும், இதை பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்து வச்சுங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துகிறாங்கன்னா காந்தப்புலவரடி, மேக்னெட்டிக் ஸ்கேனரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை அறிய ரேடார் கருவி பயன்படுத்துகிறாங்க. அப்போ நிலத்தின் அடியை ஆய்வு செய்ய காந்தப்புலவரடி, ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரேடார் கருவி மூலியமாக தொலை நுண்ணுறவு. அது ரொம்ப தொலைவில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் அது ரொம்ப நுண்ணிய அளவில் கண்டுபிடிச்சி அது கொடுக்கறது. ஏதாவது மிஸ் ஆகிருக்குமா அப்படின்ட்டு அது ரேடார் கருவி மூலமாக அதை கண்டுபிடிக்கிறான். ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1861. முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. அதாவது இந்திய தொல்லியல் துறையை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1861. யார் நிறுவனார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நில அளவையாளர் இதை நிறுவினார். ஸோ கேட்கலாம், இந்திய தொழில்துறையை உருவாக்கியவர் அல்லது நிறுவியவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வருஷம் 1861. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது.
ஸோ இதெல்லாம் முக்கியமான. அடுத்து பாருங்கள் கால வரையறை. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கால வரையறை. நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தா எக்ஸாமுக்கு போதும். புக்கு இல்லாதவங்க சார் இது நோட்ஸ் மாதிரி இது அழகாக நீ எடுத்து வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து கால வரையறை. புவி எல்லை. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எதனுடைய எல்லையை கொண்டதா? தெற்காசியா தான் இதனுடைய புவி எல்லையாக இருந்தது. ஆசியான்றது நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கோம், அதில் தெற்காசியாவில் தான் இருக்கும். அப்போ தெற்காசியா வகை இடத்தை சேர்ந்தது. காலப்பகுதி. இப்போ நம்ம கற்காலம், புதிய கற்காலம், வெங்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு படிப்போம்ல, அந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா வெங்கல காலத்தை சேர்ந்தது அப்படின்றது. அடுத்து காலம் உங்களுக்கு தெரியும், 3300 to 1900 பொது ஆண்டுக்கு முன்பு. அடுத்து பரப்பு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்ற பரப்பை கொண்டது இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. கிராமங்கள் பார்த்தா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான. அடுத்து அரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதிகள். அரப்பா நகரத்தில் ஒரு 2 பகுதியில் இருந்துச்சு. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பு என்பது நகரத்தினுடைய மேற்கு பகுதியாக இருந்துச்சு, கீழ் நகர அமைப்பு என்பது கிழக்கு பகுதியாக இருந்துச்சு. அப்போ மேற்கு கிழக்கில் தான் வச்சாங்க. இந்த மேற்கு பகுதின்றது தான் மேல் நகர அமைப்பு. அந்த மேல் நகர அமைப்பு வந்து சற்று உயரமாக இருந்துச்சான். அது கோட்டை என பெயர் பெற்றுச்சான். நகர நிர்வாகிகள் பயன்படுத்தின, அதாவது நல்ல உயர் பொறுப்பில் இருந்தாங்கள்ல, நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த உயர் பொறுப்பில் இருந்தவங்க அந்த மேல் நகர அமைப்பை பயன்படுத்தினாங்க. அடுத்து பெருங்குளம், தானிய களஞ்சியம், இதெல்லாம் வந்து என்ன மேல் நகர அமைப்பில் இருந்துச்சு. பெருங்குளங்கள், தானிய களஞ்சியங்கள்லாம் மக்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடியது. ஆனால் பாருங்கள், உயரமாக இருக்கிறது, கோட்டையை என்று பேர் சொல்லக்கூடியது, அப்புறம் நகர நிர்வாகிகள், இது எல்லாமே மேல் நகர அமைப்பு. அப்படியே கொஞ்சம் அந்த உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க எல்லாமே இந்த மேல் நகர அமைப்பில் வாழ்ந்துருக்காங்க. அடுத்து இரண்டாவதாக கீழ் நகர அமைப்பு என்பது நகரத்தின் கிழக்கு பகுதி. அது கிழக்கு பகுதி, இது சற்று தாழ்ந்த உயரம் கொண்டது. அதுதான் ரொம்ப உயரம், இது ரொம்ப குறைவான உயரம் கொண்டது. ஆனால் பரப்பு அதிகம். காரணம் ஏன்னா மேல் நகர அமைப்பில் அதிகமான மக்கள் வசிக்கலை, அங்கே வந்து நிர்வாகிகள் தான் வச்சாங்க, அதனால் குறைவான ஆட்கள் தான். இங்கே மக்கள் வசிக்கின்றதுனால இது ரொம்ப பெரிய பரப்பாக இருந்தது கீழ் நகர அமைப்பு. இது எப்படி வேணால் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். கீழ் நகர அமைப்பு பெரிய பரப்பா, மேல் நகர அமைப்பு பெரிய பரப்பானாலும் கேட்கலாம். இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. அங்கே தான் பொதுமக்கள் வச்சாங்க. அது வந்து நகர நிர்வாகிகள், இதில் பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் எதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணி கேட்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸில் இருக்கும் மெஹர்கர் அப்படின்னு, சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு எதை சொல்கிறாங்க? மெஹர்கரை சொல்கிறாங்க. இந்த மெஹர்கர்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு பேரா இல்லை இடமானா அது ஒரு இடம். பாருங்கள், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். மெஹர்கர் என்பது ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்கு, அதாவது பலுசிஸ்தான் மாநிலம், பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று அப்படின்னு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றினுடைய பள்ளத்தாக்கில் தான் அந்த மெஹர்கர் என்ற ஒரு இடம் இருக்குது. அதுதான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடின்னு சொல்கிறாங்க. இதனால் கவனிச்சுக்கணும். இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள் ஒன்று. அதாவது சிந்துவெளி நாகரிகம் முன்னாடி இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கே கிடைத்துள்ளன. எங்கள் மெஹர்கரில், ஏன்னா அங்கே தான் மக்கள் ஏற்கனவே வசிச்சிட்டாங்களே, அதனால். கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே வசிச்சிருக்காங்களாம். அந்த 7000 ஒட்டிய காலத்திலேயே மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ இன்னும் பழமையாக அங்கே மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத சுட்டி காட்டுருங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பெருங்குளம், தானிய களஞ்சியம். இது கேட்கலாம், பெருங்குளம்ன்றது மொகஞ்சதாரோவில் இருந்துச்சா அரப்பாவில் இருந்துச்சான்னு. பெருங்குளம் என்பது மொகஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் அரப்பா. இதுக்கு ஏதாவது கோடு வச்சு நீங்கள் பயன்படுத்தி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரியானா மாநிலம் ராகிகர்கி. இல்லை, இது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டால் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கி அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த, அது நம்ம ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்போம். தொடக்க கால அரப்பா, அது மாதிரி முதிர்ச்சி அடைந்த அரப்பா அப்படின்றதெல்லாம் அந்த ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்போம். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது எங்கே கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து மிகப்பெரும் பொது கட்டிடம் அப்படின்னு சொல்கிறது கூட்டரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரும் பொது கட்டிடம் எங்கே இருந்துச்சா? மொகஞ்சதாரோவில் இருந்துச்சான். இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணிச்சுங்க. அரப்பாவில் இருந்துச்சா மொகதலாவில் இருந்துச்சா? இதெல்லாம் கூட்டில் கேட்பாங்க. மாற்றி கொடுத்து கேட்டாங்கன்னா தப்பு அடிச்சிடக்கூடாது. பொது கட்டிடம் மொகஞ்சதாரோ. இது வந்து 20 தூண்களை கொண்டது, 4 வரிசைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.
அடுத்து மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. மெசபடோமியான்றது அதுதான் ரொம்ப தொன்மையான நாகரிகம். அவங்க கூட்டயே கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க யார்? சிந்துவெளி மக்கள். எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகள், அதாவது இந்த தற்கால ஈராக், குவைத், சிரியா, அப்போ அந்த காலத்தில் அந்த இடத்துல சிந்துவெளி முத்திரைகள் அங்கே கிடைச்சான். அப்படின்னா அதாவது இந்த ஈராக்கு, குவைத்து, சிரியான்றதெல்லாம் மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பகுதிகள். அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும்போது சிந்துவெளி முத்திரைகள் அங்கே கிடைச்சான். ஸோ அப்போ கிடைக்கிறதுனால அப்போ சிந்துவெளி பகுதியிலிருந்து மெசபடோமியாவிற்கு வணிகம் செஞ்சுருக்காங்க, கடல் வணிகம். அதனால தான் சிந்துவெளி முத்திரைகள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. இல்லைனா அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது நாரம்சின் அப்படின்ற ஒரு பேரரசர், அவர் யாருன்னா சுமேரியாவின் அக்காடிய பேரரசன். அது ஒரு இடம். அந்த அரசன் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா என்ற இடத்துல அணிகலன் வாங்கிட்டு போயிருக்காரு. அது ஒரு இலக்கிய காவியத்திலேருந்து சொல்கிறாங்க. அது எழுதிப்பட்டிருக்கா, அதை சொல்கிறாங்க. அது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ சிந்துவெளி மக்கள் காளைகளை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தினாங்க. ஆனால் அவங்க குதிரையாக தான் பயன்படுத்தினாங்க. அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. அதாவது பாரசீக வளைகுடா, மெசபடோமியா, இது 2 இடத்துலையுமே சிந்துவெளி முத்திரைகள் இருக்குதான். இப்போ எப்படி அங்கே மெசபடோமியாவுக்கு சொன்ன மாதிரி இங்கே இருக்குதுன்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு உருளை வடிவ முத்திரை இருக்குதான். உருளை வடிவனால அந்த வடிவம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. உருளை வடிவம். இப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பகுதிக்கும் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்துச்சுன்னா லோத்தல்ன்றது எங்கே இருக்குன்னா குஜராத் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. அதாவது குஜராத்தில் சபர்மதி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது, அதுக்கும் ஒரு துணையாறு இருக்குது. அந்த துணையாற்றினுடைய கரையில் அமைந்திருக்குது. அப்போ சபர்மதி ஆற்றுகள் கிடையாது, சபர்மதி ஆற்றினுடைய துணையாறு ஒன்று போகுது, அந்த துணையாற்றினுடைய கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லோத்தல். அடுத்து மொகஞ்சதாரோ தலைவர். அதாவது மொகஞ்சதாரோவில் ஒரு தலைவர் சிலை, அதாவது அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கண்டுபிடிப்பு. அது எங்கே கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா நீ மொகஞ்சதாரோ ஞாபகம் வச்சோம். அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா மொகஞ்சதாரோவில். அடுத்து தொழில்நுட்பம். இந்த மக்கள் தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். தந்தத்தினாலான அளவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் குஜராத் லோத்தல். அதாவது தந்தத்தில் ஒரு அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது எங்கன்னு கேட்டாங்கன்னா குஜராத் லோத்தலில் கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க. அந்த தந்தத்தில் என்ன அளவீடுகள் குறிக்கப்பட்டிருந்ததுன்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. அந்த அளவுக்கு குறைந்த அளவீடாக இருந்தால் 1704 மில்லிமீட்டர் தான் சிறிய அளவீடாக இருந்துச்சான். அதன் சமகாலத்திய நாகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிகச்சிறிய பிரிவாகும். இதுதான் ரொம்ப சின்ன பிரிவு. நாம் இப்போ 1 மில்லிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் என்ன பண்ணியிருக்கோம், 1 மில்லிமீட்டர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அப்போ 1704 மில்லிமீட்டர் தான் மிகச்சிறிய அளவு இருந்திருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த தந்தத்தினாலான அளவுகள் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துக்கோங்க, குஜராத் லோத்தலில். அடுத்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, பார்த்துக்கோங்க. மனிதர்கள் முதல் எதை பயன்படுத்துகிறாங்க, இரும்பா செம்பா வெங்காயம்னா செம்பு தான் நம்ம சொல்லணும். செம்பு தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு செம்பு சொல்கிறோம். அடுத்து வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை, அதுவும் மொகஞ்சதாரோவில். வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கே கிடைச்சுன்னா மொகஞ்சதாரோவில். அந்த சிலைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா நடனமாது அப்படின்னு அந்த சிலையை குறிப்பிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சாருன்னா சர் ஜான் மார்ஷல். இந்த பெண் சிலை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் மார்ஷல். அதுக்கு என்ன பேர்னா நடனமாது. அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொகஞ்சதாரோவில். ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கேவிட்டி வளாகம், அதாவது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்ற ஒரு வளாகம் இருந்திருக்கு. பாகிஸ்தானில் உள்ள இடங்களின் பெயர்கள், அதாவது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படின்ற பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேர்கள் இருக்குது. இந்த பேரெல்லாம் பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க. ஸோ கொர்க்கைன்ற பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் பாகிஸ்தான்லேயும் ஒரு இடத்துக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் போய் எல்லாம் வணிகத்தோடு, ஏன்னா பாகிஸ்தான்றத சிந்துவெளி நாகரிகம். அப்போ தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் ஒரு வணிகத்தொடர்பு இருந்திருக்கு. அதனால தான் அங்கேருந்து பேர் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதேமாதிரி ஆறுகளோட பேரில் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய 6 பேர் மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்கும். ஆப்கானிஸ்தானில் பாருங்கள் காவிரி அப்படின்ற ஒரு ஆறு இருக்குதான், பொருன்ஸ் இருக்குதான். இப்போ நம்ம ஊரில் பொருணை காவிரி,
பொருணை இருக்கும். அதேமாதிரி பாகிஸ்தானில் காவிரிவாலா பொருணை. ஸோ இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கணும். காவிரி பொருன்ஸ்னா ஆப்கானிஸ்தான், காவிரிவாலா பொருணைனா பாகிஸ்தான். இதெல்லாம் ஆறோட பேர். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆறுனுடைய பேர்லேயே அந்த நாட்டிலையும் ஒரு ஆறு இருக்குது, கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், சிந்துவெளி மக்கள் அறிந்திராதவை அப்படின்னு இரும்பு காளைன்னு இருக்குது. இதில் வந்து சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. காளை கிடையாது, இது குதிரை. இரும்பு குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது காளைன்னு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இரும்பு குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, காளையை பற்றி தெரியும். ஏன்னா போக்குவரத்துக்கு காளைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியதுன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது கேட்கலாம், சிவப்பு நிற மணிக்கற்களா, வெள்ளை நிற மணிக்கற்களா, இல்லை கருப்பு நிற மணிக்கற்களா அப்படின்னு கேட்கலாம். நம்ம சிவப்பு நிற மணிக்கற்கள் அடிக்கணும். அடுத்து, சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனும் அறிந்திருந்தன. சக்கரத்தை வச்சு தான் நம்ம சின்ன சின்ன பானைகள்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. சக்கரத்தை அவங்க ரொம்ப தெரிஞ்சிருந்தாங்க, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு 1900. 1900 என்ன அர்த்தம்? ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்குது, இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கணும். முதல் எழுத்து வடிவங்கள் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சுமேரியர்களால் இதுவும் கேட்பாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து, பழமையான 4 நாகரங்களில் பெரிய பரப்பளவு கொண்டிருந்தன சிந்துவெளி நாகரிகம். மொத்தம் 4 நாகரிகம்: மெசபடோமியா, சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். இது ரொம்ப பெரிய பரப்பு கொண்டிருந்தன சிந்துவெளி நாகரிகம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் படிச்சுங்க. அடுத்து, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் கொண்டது அப்படின்னு. அதாவது உலகத்திலே முதல்ல திட்டமிட்ட நகரத்தை எது கொண்டதுன்னா சிந்துவெளி நாகரிகம் தான். திட்டமிட்ட நகரங்களை கொண்டது, அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. இப்போ ஒரு பொருள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, எவ்வளோ ஆண்டு பழமையானது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்மளுக்கு பழைய பொருளாக இந்த கார்பன் 14 என்ற ஐசோட்டோப்பை பயன்படுத்தி தான் அதனுடைய வயதை கணிப்பாங்க. அதனால தான் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. அதனோட இது எதை வச்சுன்னா கார்பன் 14 அப்படின்ற ஒரு ஐசோட்டோப்பை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நகரத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீங்கள் வந்து ஒரு டைம் புக்கை படிங்க, படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்தோம்னா இதுதான் முக்கியமானது. நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி விஷயம் தான் கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் புத்தகத்தை ஒரு டைம் படிச்சுக்கிட்டு இந்த நோட்ஸை வந்து திரும்ப உங்களுக்கு பார்க்கும்போது கடைசி ரிவிஷன் டைமில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.